என்னன்னே தெரியலங்க. என்னோட செடிகள் நேற்று வரைக்கும் பார்த்தேன் சூப்பராக தான் இருந்துச்சு. இலையெல்லாம் துளிர்லாம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு காலையில் பார்த்தா செடிகள்லாம் இந்த மாதிரி ஓட்டையாக இருக்குது. ஏதோ சாப்பிட்டு போன மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. இது காமன் தான். சில பூச்சிகள் இலையை சாப்பிட்டு அது போயிடும். சில பூச்சிகள் ஃபுல்லாகவே செடிகள் முழுக்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீம் ஆயில், வேப்ப எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேப்ப எண்ணெயை வாங்கிட்டு நீங்கள் 3 டோசேஜ் கொடுக்கணும். 3 டோசேஜ்னால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 லிட்டர் தண்ணியில் 2 ml கலக்கி வச்சுக்கோங்க. அது செடிகள் மேலே ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி விட்டு 3ஆவது நாள் நீங்கள் இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கணும். அதுக்கடுத்து 3ஆவது நாள் இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கணும். டோட்டலாக 3 டோசேஜ். இதுதான் 3 டோசேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் செடிகளில் பூச்சி தொல்லைகள் இருக்காது. மேக்ஸிமம் ஏபிட்ஸ் ட்ரிப்ஸ் இருந்தால் கூட இந்த ட்ரீட்மெண்ட்னால உங்களுக்கு ஓடோடி போயிடும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோஸ் நர்சரி.